ஐயோ! தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒண்ணுன்னா, என்னால சும்மாவே இருக்க முடியாது. அதாவது மக்களே, நீங்கலாம் முட்டாளு, நீங்கலாம் அறிவாளி, நாங்களாம் முட்டாளா? கம்முனு இருக்க மாட்டியா? தூக்கி அடிச்சிடுவோம் பார்த்துக்க. ஊழலான கட்சி, இலவசங்களை கொடுத்தும் ஏமாற்றும் கட்சி, ரிமோட்டை தூக்கி உடைச்சிறீங்க. இவர்களுக்கு உங்கள் ஓட்டு, சிந்தித்து செயல்படுங்கள். எழுச்சி என் தம்பி என் பாட்டை போட்ட காலத்துல இருந்து இப்ப வரையும் சரியா நின்றுகிட்டு இருக்க தம்பி. வணக்க மக்களே, இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இது வரைக்கும் தமிழ் சினிமால இருந்து புதுசா கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சி சந்தித்த முதல் தேர்தலில் எவ்வளவு வாக்கு வித்தியாசம் வென்றாங்க அப்படின்னு எம்ஜிஆர் முதல் நம்ம இளைய தளபதி விஜய் வரை பார்த்தலாமா? வெல்கம் டு ரெபிள் மீடியா தமிழ். தமிழ் சினிமால இருந்து அரசியலுக்கு வந்த நடிகர்கள்ல முதல் நடிகர் பாத்தீங்கன்னா டாக்டர் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் தான். இவரோட கட்சியின் பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இவர் கட்சி தொடங்கின ஆண்டு 1972. சரி, ஓகே. 1972க்கு முன்னாடி காலகட்டங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா 1953 இருந்து 1972 வரை இவர் திமுகவில் பணியாற்றினார். என்ன சொல்றீங்க, நம்பவே முடியல அப்படின்றீங்களா? இது மட்டும் இல்லாம 1967 முதல் இவர் திமுகவின் பொருளாளராக பணியாற்றினார். அதன் பிறகுதான் ஒரு 1972 பக்கம் திமுக கூட ஒரு சின்ன பிரச்சனைகள் ஆகி, அதாவது திமுக பண்ணுகிற ஊழல்கள் இதெல்லாம் வெளிப்படையாக அவர் பேசினதுனால சில கருத்து வேறுபாடு காரணமாக எம்ஜிஆர் அவர்கள் தனியாக வந்து 1972 தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு கட்சி ஆரம்பிக்கிறாரு. இவர் சந்தித்த முதல் தேர்தல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1977 இவர் சந்தித்த முதல் தேர்தல். இந்த தேர்தலில் இவர் 130 இடங்கள் ஜெயிச்சிட்டாரு. 33.52% வாக்குகளை வென்று முதலமைச்சர் ஆனாரு. இவர் 1977 சட்டமன்ற தேர்தல் முதலமைச்சர் ஆகி 1987 இவர் இறப்பு வரைக்கும் ஒரு முதலமைச்சராக இருந்து ஒரு பெரிய சாதனை படைச்சிருக்காருன்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தோம்னா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். இவர் தொடங்கின கட்சி பேர் என்ன பார்த்தோம்னா தமிழக முன்னேற்ற முன்னணி. இவர் கட்சி தொடங்கின ஆண்டு 1989. அதாவது எம்ஜிஆர் இறந்ததுக்கு பின்ன தனியா இவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. இவர் கட்சி ஆரம்பிச்சு சந்தித்த முதல் தேர்தல் அது 1989 தான். அந்த முதல் தேர்தலில் வெறும் 1% முதல் 2% வாக்குகளுக்கு உள்ளதான் வாங்கினார். அதாவது பார்த்தீங்கன்னா 1.5% வாக்குகள் இது மட்டும் தான் வாங்கியிருந்தாரு. 49 இடங்கள்ல நின்று படுதோல்வியை சந்திச்சாரு. சரி, ஓகே, இதுக்கு மேலே நமக்கெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி ஜனதா தளத்தை தன்னுடைய கட்சியை இணைத்து கொண்டார். அதற்கு பிறகு ஒரு நடிகராக இருந்து கட்சி ஆரம்பித்தது சிவாஜி கணேசன் அவர்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் தான். இவர் புரட்சி கலைஞர், உண்மையாலுமே ஒரு புரட்சி பண்ண ஒரு கலைஞர் தான் இவர். இவர் கட்சி தொடங்கின ஆண்டு வந்து 2006. இவருடைய கட்சியின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகம். இவர் சந்தித்த முதல் தேர்தல் 2006 சட்டமன்ற தேர்தல் தான். அந்த தேர்தலில் 232 இடங்கள்ல தனிச்சு போட்டிட்டாரு. ஒரு இடம் தான் வென்றாங்க. அந்த ஒரு இடம் பார்த்தீங்கன்னா விருதாச்சலம். இவர் அதாவது விஜயகாந்த் அவர்கள் அவர் என்ன தொகுதியில் அவர் ஜெயிச்சிட்டாரு. இவர் வாங்கின வாக்கு சதவீதம் மட்டும் 8.38%. எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு கூட சொல்லுவார். எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக ஒரு தமிழ் சினிமால இருந்து அரசியல் வந்து பெரிய புரட்சி பண்ணான்னா இந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் தான். அதன் பிறகு சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்கள் கட்சி தொடங்கினார். இவர் கட்சி தொடங்கின ஆண்டு வருஷம் 2007. இவருடைய கட்சியின் பெயர் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி. இவர் கட்சி ஆரம்பித்து சந்தித்த முதல் தேர்தல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2011. இவர் இதுக்கு முன்னாடி, அதாவது 2007 கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்னாடி என்ன பண்ணிருந்தார் அப்படின்னா திமுகவில் கொஞ்ச காலமாக பணியாற்றி கொண்டிருந்தார். திமுக தொண்டனாக நிர்வாகியாக இருந்தார். அதன் பிறகு கொஞ்ச காலகட்டத்தில் அதிமுக தாவிட்டார். அதிமுகவில் போய் அங்கே கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர் அதிமுகலேருந்து வெளிவந்து அப்போதான் 2007 தனியாக அந்த கட்சி ஆரம்பித்தார், சமத்துவ மக்கள் கட்சின்னு. அந்த கட்சி ஆரம்பித்து சந்தித்த முதல் தேர்தல்லாம் 2011 சட்டமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில் அவங்களோட கூட்டணி வச்சு அந்த சின்னத்தில் இரட்டை இலை சின்னத்தில் நின்னார். 2 தொகுதியில் நின்று ஒரு 2 தொகுதியில் ஜெயிச்சிட்டாரு. இவர் ஜெயிச்ச தொகுதி பார்த்தீங்கன்னா தென்காசியில் நின்று அங்கே வெற்றியை கண்டார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகி 2024 காலகட்டங்களில் பாஜகவோட தன்னுடைய கட்சியை இணைத்து கொண்டார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் இப்போ ஒரு புரட்சி பண்ணிட்டு இருக்க ஒரு எழுச்சி அப்படின்னு, அதாவது நம்ம சீமான் அண்ணன் அவர்கள் தான். அண்ணன் சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இயக்குனராகவும் இருந்து நடிகராகவும் இருந்து கட்சி ஆரம்பித்தார். இவர் கட்சி ஆரம்பித்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா 2014 கட்சி ஆரம்பித்து இவர் சந்தித்த முதல் தேர்தல் அது 2016 தான். அந்த தேர்தலில் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி இவர் பெற்ற வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா வெறும் 1% தான் வாக்கு வாங்கி
அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்த சட்டமன்ற தேர்தல் 2019 வந்துச்சு. அந்த 2019 பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1%, இந்த 2019 3% பிளஸ் வாக்குகள் எடுத்தாரு. அதுக்கு அடுத்த சட்டமன்ற தேர்தல் 2021, அந்த சட்டமன்ற தேர்தலில் 6.28% வாக்குகள். அதாவது இவர் ஆரம்பிச்ச 2016 இருந்து இப்ப வரையும் பாத்தீங்கன்னா கணிசமான வாக்குகளை அதிகரித்து கொண்டே வந்துட்டு இருக்காரு. இப்ப வரையும் யாரு கூட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு தனியால நின்று போராடிட்டு இருக்காரு நம்ம சீமான் அவர்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள். இவர் கட்சியின் பெயர் மக்கள் நீதி மையம். இவர் கட்சி ஆரம்பித்த ஆண்டு 2019. இவர் சந்தித்த முதல் தேர்தலும் 2019 தான். அந்த தேர்தல் பார்த்தீங்கன்னா இவர் முதல்ல 2019 நாடாளுமன்ற தேர்தல் நின்னார். அதில் நின்று 3.59% வாக்குகளை பெற்று வென்றார். எல்லாம் ஷாக் ஆகிட்டாங்க, பரவாயில்ல இவ்வளோ வாக்கு வாங்கியிருக்காருன்னு சொல்லிட்டு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நகரப்புறங்களில் இவருக்கு நிறைய ஓட்டு விழுந்திருக்கு. அதுலேயும் ஒரு குறிப்பாக கோயம்புத்தூர், சென்னை இந்த மாதிரி பகுதியில் ஒரு 10%க்கு அதிகமான வாக்குகள் நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் அவர் வாங்கினார். எல்லாம் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தார். ஆனால் அப்படியே 2021 சட்டமன்ற தேர்தல் வந்தால் 2.50 சம்திங் அந்த சதவீதம் தான் வாக்கு பெற்றார். அதாவது 3லேருந்து 2 வந்துட்டார். ரொம்ப குறைஞ்சிட்டே வந்துட்டார். இப்போ அவரோட கட்சி பார்த்தீங்கன்னா திமுகவோட இணைஞ்சு பணியாற்றிட்டு இருக்காரு நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள். கடைசியாக பார்த்தோம்னா இளைய தளபதி விஜய் அவர்கள். இவர் கட்சி ஆரம்பித்த ஆண்டு 2024. கட்சியின் பெயர் தமிழக வெற்றி கழகம். இவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்னு விஜய் நற்பணி மன்றத்துல இருந்து தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா மக்களுக்கும் என்னென்ன உதவி பண்ண முடியுமோ எல்லா உதவியும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது விஜயகாந்த் அவர்கள் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நற்பணி மன்றத்திலிருந்து மக்களுக்கு நல்லது பண்ணி படிப்படியாக வந்தார் பார்த்தீங்களா. சேம் அதே மாதிரி தான் தாவேக தலைவர் விஜய் அவர்களும் கட்சி ஆரம்பித்து வந்திருக்காரு. இவர் சந்திக்கக்கூடிய முதல் சட்டமன்ற தேர்தல் 2026 தான். தேர்தல் முடிஞ்சிருச்சு, ரிசல்ட் வந்தால் தான் தெரியும். சரி ஓகே, இந்த டைம் இதை பற்றி ஏன் சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க, ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. அதாவது இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் மொத்தம் 85.11% வாக்குகள் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2019 தேர்தலில் 78% வாக்கு விழுந்துச்சு. அந்த 78% வாக்கு வந்து ரொம்ப அதிகப்படியான வாக்கு. நம்ம தமிழ்நாட்டில் இது வரைக்கும் இந்த 2019 தேர்தலில் நிறைய ஓட்டு போட்டாங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட் இருந்துச்சு. இப்போ அதையும் பிரேக் பண்ணி இப்போ 2021 85% வாக்குகள் வந்திருக்கு நம்ம தமிழ்நாட்டில். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம தாவேக தலைவர் இளைய தளபதி விஜய் அவர்கள் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஓட்டெல்லாம் விழலை. இப்போ விஜய் வந்த இந்த சட்டமன்ற தேர்தல்லாம் 85% வாக்குகள் விழுந்திருக்கு. ஸோ இப்போ காரணம் யார்? விஜய் அப்படின்னு தான் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே மக்களே, விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவாரா மாட்டாரா, அல்லது எதிர்க்கட்சி தலைவர் ஆவாரா, இல்லை டெபாசிட் கூட எல்லாம் போகுமா, இல்லை கணிசமான வாக்குகளை பெறுவாரா அப்படின்னு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நாம் மீண்டும் சந்திப்போம். கேட்க மறந்துட்டேன், இதில் இன்னொருத்தர் இருப்பார், லிஸ்ட்லேயே மறந்துட்டு போயிட்டாரு. ஒருத்தர் கட்சி ஆரம்பித்து அனகோண்டா மாதிரி வந்தார், சருன்னு போயிட்டாரு, எங்கே போனான்னு தெரில. ஆமாம், அந்த விசால் என்னங்க ஆனாரு?